ஜீ தமிழ்ல டெலிகாஸ்டான பூவே பூச்சுடவா சீரியல்ல நடிச்சதன் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் ஆக்ட்ரஸ் ரேஷ்மா முரளிதரன். ஆக்சுவலா கேரளாவை சேர்ந்த இவங்க ஜீ தமிழ்ல டெலிகாஸ்டான டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியின் மூலமா தான் சின்ன திரையிலேயே அறிமுகமானாங்க. இந்த டான்ஸ் நிகழ்ச்சி முடிஞ்ச கையோட இவங்களுக்கு பூவே பூச்சுடவான்ற ஒரு சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சி தன்னுடைய சீரியல் கரியரையும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனா இந்த சீரியல் தான் இவங்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி கொடுத்தது. அதையும் தாண்டி முக்கியமா அவங்களுடைய சோல்மேட்டையும் இந்த சீரியல் தான் அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. அதாவது இந்த சீரியல்ல சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச ஆக்டர் மதன் பாண்டியனுக்கும் இவங்களுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு அது காதலா மாறி அதுக்கப்புறம் லவ்வர்ஸா இருக்கும்போதே சேர்ந்து நடிச்ச ஒரு சீரியல் தான் கலர்ஸ் தமிழ்ல டெலிகாஸ்டான அபி டைலர். இவங்க ரெண்டு பேரும் இந்த சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஆக்ட்ரஸ் ரேஷ்மா விஜய் டிவில கிழக்கு வாசல் அப்படின்ற ஒரு சீரியலையும் ஜீ தமிழ்ல நெஞ்சத்தை கில்லாதுன்ற சீரியலையும் நடிச்சாங்க. பட் இந்த ரெண்டு சீரியலையுமே எதிர்பாராத விதமா திடீர்னு முடிச்சிட்டாங்க. அது தொடர்ந்து இப்ப இவங்க சன் டிவில செல்லமே செல்லமென்ற ஒரு சீரியல்ல நடிச்சுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில ஆக்ட்ரஸ் ரேஷ்மா முரளிதரன் சமீபத்துல கொடுத்த ஒரு இன்டர்வியூல எனக்கு கல்யாணமாகி 1.5 வருஷம் இருக்கும், அப்ப என்ன ஒரு சீரியல்ல கமிட் பண்ண வந்தவங்க கமிட் பண்றதுக்கு முன்னாடி பிரெக்னென்ட் ஆவீங்களா, ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்டுட்டு தான் கமிட் பண்ணாங்க. அதுவும் ஒரு முறை இல்ல 3க்கு 4 முறை நல்லா கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டாங்க. இது திரும்பி திரும்பி கேட்க அவங்களுக்கே கஷ்டமா தான் இருந்தது. பட் இந்த கேள்வி அவங்க கேட்கறது எனக்கு ஒரு பக்கம் சரியா தான் தோணுச்சு. ஏன்னா சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரெக்னென்ட் ஆயிட்டா அந்த சீரியல்ல இருந்து விலக வேண்டியிருக்கும். அப்புறம் அந்த சீரியல் டைமுக்கு தானே பிரச்சனை. அதே நேரத்துல பர்சனலாவும் என்னோட ஃபேமிலி சைட்ல இருந்தும் இந்த மாதிரியான கேள்விகள் வரதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது கூடவே தாம் பாடி ஷேமிங் பண்ணப்பட்டதை பத்தியும் இந்த இன்டர்வியூல ரேஷ்மா பேசியிருக்காங்க. அதாவது சமீபத்துல நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல ஒருத்தங்க என்ன கருவாச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை, ஏன்னா அது மூலமா அவங்களுடைய தகுதியை தான் அது காட்டுது. எனக்கு என்னுடைய ஸ்கின் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க.